ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான ஆட்டுக்கால் குழம்பு தாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வேறு விதமான ஆட்டுக்கால் குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு மெத்தடு. அந்த குழம்பு நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். அந்த பக்குவம் மாறாமல் ஒரு சுவையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஆட்டுக்காலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக முடியெலாம் இருக்கும். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட வாஷ் பண்ணுங்கள். ஒரு கத்தி வச்சு சுரண்டிடுங்க. சில கடைகளில் நல்லாவே க்ளீன் பண்ணி தருவாங்க. சில இடங்களில் வாங்கும்பொழுது அது மேலே முடியெலாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவைப்பட்டதுன்னா பிறகு நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 இன்ச் நீளமுள்ள இஞ்சி சும்மா அப்படியே நல்லா இடித்து எடுத்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி இதில் விட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதாவது 20லேருந்து 30 விசில் நமக்கு தேவைப்படும். ஒரே ஸ்ட்ரெச்சாக நீங்கள் அத்தனை விசில் கொடுக்கக்கூடாது. அதனால ஒரு 10 விசிலாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இது நம்ம குக்கர்லலாம் வேக வைக்காத காலத்தில் நைட்டு ஃபுல்லாக கூட அப்படியே கறி அடுப்பில் வேக விட்டு வைப்பாங்க. அந்தளவு வெந்ததுனா தான் உள்ளே இருக்க அந்த எசன்ஸ் எல்லாம் வெளியே வரும். நல்லாவும் இருக்கும். நமக்கு அந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிடுறோம். நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு விழுது ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதில் 1 கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு இதை சேர்த்து மைய ஒரு விழுதாக அரைச்சிக்க போகிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கசகசா கூட நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு திக்னஸ் தரும், ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும், சுவையை நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால சேர்த்து இது போல் ஒரு விழுதை அரைச்சி அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஆட்டுக்காலை ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நான் ஒரு 8 விசில் அதுக்கப்புறம் ஒரு 7 விசில் அந்த மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 18 விசிலுக்கு கொடுத்து இதை நான் வச்சுருக்கேன். அதாவது பிரேக் கொடுத்து நம்ம வேக வச்சுட்டு ப்ரெஷர் போன பிறகு பார்த்து தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி இது போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 18-20 விசில் கொடுத்துருக்கேன் நான். இது போல் இருக்குது. இப்போது இதில் பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். அது வேகிறதுக்கு உண்டான அளவு தண்ணி வேணும். அதனால் 1/2 லிட்டர் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து சமைக்க போகிறேன். நல்லா 4 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் இது போல் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா மீடியம் சைஸில் இருக்க 2 வெங்காயம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறது 2 கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இதே போல் ஸ்லைசஸாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள், குழம்புக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா வீட்டில், அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். காரம் குறைவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதுமான அளவாக இருக்கும். ஸ்டவ்வை திரும்பவும் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தனியா, 1 கிலோ மிளகாய், மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்ச தூள் தான் இது. ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு கரெக்டான காரம் இருக்கும். அதாவது சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு கரெக்டான காரத்தில் தான் இருக்கும். இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த அளவுகள் எல்லாமே. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பு போதுமான அளவு இருக்காது. அதனால் திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்குறேன். தூளுப்பாக இருந்ததுன்னா நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது போல் கொதி வருது. இந்த சமயத்தில் திரும்பவும் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம விசில் கொடுக்க போகிறோம். இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆன பிறகு வெயிட் போடுங்க. எப்பொழுதுமே வெயிட் போட்டு 5லேருந்து ஒரு 6 விசில் நான் கொடுக்க போகிறேன். அப்போ தான் எல்லாமே நல்லா சாஃப்டாக குழைவாக நமக்கு வெந்து வந்திருக்கும். ப்ரெஷர் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவு நல்லா தகன்னு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. அந்த ஆட்டுக்காலில் இருந்த அந்த கொழுப்பு சத்து எல்லாம் தான் இது போல் இருக்குது. அதே போல் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போது இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விடலாம். நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அப்போவே நம்ம இந்த காரம்லாம் போட்டு வேக வச்சிடலாம்ல அப்படின்னு. அப்படி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. முதல்ல கால் நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் விசில் கொடுத்து திரும்பவும் வேக வச்சாதான் டேஸ்ட் நல்லா கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இதையே சேர்த்துடலாம். அதாவது ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த விழுதை இதில் சேருங்க. விழுது சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுனாலே போதும். உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவு திக்காக வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் பொழுது, அதாவது குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது, அது நடுவில் நம்ம தண்ணி சேர்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த சுடு தண்ணியை இதை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறாமல் இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம செய்கிற சமையல் நல்லா சுவையாக வரும். இப்போ நம்ம சேர்த்தா அந்த தேங்காய் விழுதோட பச்சை மணம் எல்லாமே போயிருக்கும். நல்லா குழம்பு நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வருது. இந்த குழம்பு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தட் படி இந்த ஆட்டுக்கால் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவு கிரேவி திக்காக வந்திருக்கு. நீங்கள் நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது ஒரு கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் நான் சேர்க்க போகிறேன். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், முதல்ல இந்த குழம்பு இருந்ததுக்கும் இப்போ எந்த அளவு நல்லா கொதிச்சு மேலே நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்குன்ட்டு. இந்த பக்குவம் வர வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப நிறைய நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. அந்த தேங்காயில் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். அப்போ டேஸ்ட் நமக்கு மாற்றி கொடுத்துரும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடேறி வரட்டும். நல்லெண்ணெய் சூடேறி வந்த பிறகு முழு கரம் மசாலா பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் தேவையானதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். அதற்கு பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இலை சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, கல்பாசி இருந்ததுனால சேர்த்துக்கோங்க. மற்ற கரம் மசாலா பொருட்கள் எது இருந்தாலுமே சேர்த்துட்டு தாளிப்பில் நல்லா பொரிஞ்ச பிறகு அந்த தாளிப்பை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். குழம்பை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்ட பிறகு இப்போ தாளிப்பையும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா கம்மன்னு வாசனையில் ஒரு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை உடனே நான் வேறொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். எப்பொழுதுமே சமைச்ச உடனே நான் வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அப்போ தான் கலர் மாறாமல் அந்த குழம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சிம்பிளான ஆட்டுக்கால் குழம்பை நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.